நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 27 நாட்கள் தான் இருக்கு. களம் எப்படி இருக்கு? பிரச்சாரம் எப்படி செய்ய போகிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிஜேபிக்கு எதிரான அலை வீசுகிறது. கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கடந்த தேர்தலை காட்டிலும் மிக தீவிரமான முறையில் களப்பணியாற்றி வருகிறார்கள். எனவே தமிழகத்தின் தீர்ப்பு 39 தமிழ்நாட்டு நாடாளுமன்ற தொகுதியிலும் புதுச்சேரியில் ஒன்றுமாக 40 தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவது சர்வ நிச்சயம். தொகுதி மக்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன? தொகுதி மக்களுக்கு நான் எப்பொழுதுமே குறிப்பான வாக்குறுதிகளை வழங்கியதில்லை. ஊழல் முறைகேடுகள் கட்சி வேற்றுமைகள் ஏதுமில்லாமல் மக்களின் தேவைகளை மனுக்களாக பெற்று அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுவதில் மெய்யான மக்கள் பிரதிநிதியாக நான் காரியமாற்றுவேன் என்பதைத்தான் உறுதிமொழியாக தந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றுவேன். இந்த தேர்தலில் பாஜக 400க்கு 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு தொடர்ந்து கூறி வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பிஜேபி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது நம்பிக்கை இழந்துள்ள பிஜேபி அணியினரை நம்ப வைக்கின்ற பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. 24ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு இதனுடைய முழு விவரமும் வெளிப்பட்டுவிடும். பிஜேபி சர்வ நிச்சயமாக ஆட்சி இழக்கும். இந்த தேர்தல் நேரத்திலையும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, இடி ரெய்டு தொடர்ந்து நடைபெற்று வருது. இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? தேர்தலில் மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் பிஜேபி பின்னடைவை சந்திக்கும் என்ற தகவல்கள் உளவுத்துறையின் மூலமும் பிரபல நிறுவனங்களின் மூலமும் ரகசியமாக கிடைத்திருப்பதால் ஏற்பட்ட ஆத்திரத்தால் எதிர்க்கட்சிகளின் முக்கிய தலைவர்களை முதல்வர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். தோல்வி சர்வ நிச்சயம் என்பதை தெரிந்த பின்னர் ஏற்பட்ட மண்டை குழப்பம்தான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம். தேர்தல் வந்துவிட்டது. இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி அதிகாரத்திற்கு வந்துவிடும். சர்வ நிச்சயமாக ஆட்சி அமைக்கும்.